நீங்க சங்கதி மாத்தினீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து பாட்ட மாத்திர்றாங்கன்னு வந்து அவங்க கோச்சிப்பாங்க அப்டின்னாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது. ஏன் அண்ணி ஒரே பாட்ட ஒரே மாரி எத்தன தரம் தான் பாடுறது? கொஞ்சம் வேற மாரி பாடுனா என்ன தப்பு? பிகாஸ் யூ குடன்ட் சே திஸ் டூ ஹரிஹரன் சார். ஹி வில் சிங் வெண்ணிலவே வெண்ணிலவே 15,000 டைம்ஸ் த சேம் டே ஆல்சோ. ஓகே. சோ ஆர் திரு எஸ்பிபி கிட்டயும். yeah, I mean the man He'll have will so much fun with it, right? absolutely. But no, SPP sir will actually, I think, mostly stay true to the tune. Hariharan sir is doing a ghazal performance with all of us. இது நடுவுல ஸ்வரம் வரும், ஆலாபனம் வரும், ராகம் தானம் பல்லவி வந்துட்டு போகும். And he and all the everything will be coming into his performance that day. So வெண்ணிலவே அப்படின்றவாரு. அங்கே அண்ட் நடுவுல வந்து சார் 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 சரணம் ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னா ஆமா கரெக்ட். அப்புறம் ஸோ தேர் வாஸ் திஸ் கான்சர்ட் இன் காரைக்கால் after the tsunami. So we all of us were standing on a boat. A makeshift boat had been, I mean, several boats had been made into a makeshift stage. So Rahman sir, Shivamani sir, Hariharan sir, me, Harini, all of us were performing. GV Prakash was playing on the keys that day also. So தொட்டால் பூ மலரும் வந்து ஒரு அந்த டிக் டாக் தொட்டால் பூ மலரும் இருக்குல்ல, அவ்வளோதான். ஒன்றும் கேட்கல எங்களுக்கு. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருந்தோம், அது பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருந்தது. நான் அன்றைக்கி தான் நினச்சேன், வாழ்க்கையெல்லாம் இனிமே நான் வந்து மைனஸ் ட்ராக் எனக்கு வராது. இந்த வராத ஆட்டம் பேண்டுக்கு காசு இல்லைன்ட்டாங்கன்னா நீ பாட மாட்டேன்னு சொல்லிடு, காசு வரலன்னா பரவாயில்ல, மைனஸ் ட்ராக்ல மானம் போக வேண்டாம் அப்படின்னு.